வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம SRFC சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர வீடியோ சந்தோஷமா பாருங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்பா இஸ் பெட்டர் வித் காட்ஸ் கிரேஸ் அண்ட் ஆல் யுவர் ப்ரேயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வணக்கங்கள்லாம் போட்டுட்டு அண்ட் டூ ஹார்ட் ப்ரோக்கன் டுடே RIP புனித் ராஜ்குமார் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்பா வந்து பெட்டராக இருக்கார், நல்லா இருக்கார். கடவுளுடைய அந்த ஆசீர்வாதத்தாலையும் நீங்கள் பண்ண அந்த ப்ரேயர்ஸாலையுமே ரஜினி சார் ரொம்ப நல்லா இருக்கார். வணக்கம் அப்படிங்கிற மூலமாக நன்றிகள் சொல்லிட்டு இன்றைக்கி ரொம்பவே ரொம்ப மனசு வந்து நொந்து போயிடுச்சு நம்ம புனித் ராஜ்குமார் சார் வந்து இறந்ததை கேட்டு அப்படின்னு சொல்லியும் நம்ம சௌந்தர்யா அவர்கள் வந்து போட்டிருக்காங்க. நம்ம கூட காலையில் பேசினோம் புனித் ராஜ்குமார் அவர்களுடைய இந்த மரணம் பற்றி. சரிங்களா, எல்லாருக்குமே வந்து ரொம்ப வருத்தங்க. ஏன்னா ரொம்ப நல்ல மனிதர். அது மட்டும் இல்லாமல் ரஜினி சாரோடைய மிகப்பெரிய ஃபேன் அவர். ஆக்சுவலாக அப்பா வந்து பெட்டர் அப்படிங்கிற அந்த வார்த்தையை வந்து சொல்லிட்டாங்க. ஏன்னா நிறைய பேர் நேற்றுலேருந்து வந்து நிறைய அஃபிஷியல்ஸ் வந்து ரஜினி சார் நல்லா இருக்காங்க அப்படி சொன்னாலுமே நிறைய ரஜினி ஃபேன்ஸ் என்ன கேட்டாங்கன்னா, சௌந்தர்யா சொல்லுவாங்களா, எப்படி சௌந்தர்யாவை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்களுமே வந்து அப்பா நல்லா இருக்காரு அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சரிங்களா, இப்போவாது போயிட்டு அண்ணாத்தை வந்து கொண்டாடுவதற்கான அந்த வேலைகள்லாம் ஆரம்பிங்க. ஏன்னா ரஜினி சார் நேற்று ஹாஸ்பிட்டலில் சேர்ந்ததுலேருந்து நிறைய பேருக்கு அண்ணாத்தங்கிறதே மறந்து போயிட்டாங்க. அந்தளவுக்கு வந்து கவலை ஆகிடுச்சு அவங்களுக்கு. எல்லாருமே சொல்லிட்டாங்க ரஜினி சார் நல்லா இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு அண்ணாத்த டிக்கெட்ஸை புக் பண்ணி செலிப்ரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படிங்கிறத நான் திரும்பவும் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக வந்து நேற்று நம்ம ஹாஸ்பிட்டலில் ரஜினி சார் அட்மிட் ஆனார். இன்றைக்கி மதியம் வந்து அங்கேருந்து ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க, ஸ்டேட்மெண்ட். அதில் என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, நேற்று ரஜினி சார் வந்து எங்களுடைய ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனார், தலை சுற்று காரணமாக வந்தார். அவருக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நாங்கள் வந்து எல்லா டெஸ்ட்டுமே எடுத்தோம். அப்புறமா அவருக்கு வந்து ஒரு சின்னதாக வந்து ஒரு சர்ஜரி மாதிரி வந்து ஒரு ப்ராசஸ் செய்ய வேண்டியது இருந்துச்சு, ஒரு ட்ரீட்மெண்ட். அது வந்து இன்றைக்கி நாங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து நல்ல ரெக்கவர் ஆகிட்டே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில நாட்கள் அவர் வந்து டிஸ்சார்ஜ் ஆகிடுவார் அப்படின்னு வந்து நம்ம அறிக்கையை வந்து சொல்லியிருந்தாங்க காவேரி ஹாஸ்பிட்டல் இருந்து. சரிங்களா, இப்போ சௌந்தர்யா ரஜினிகாந்த் அவர்களும் பாசிட்டிவாக சொல்லியிருக்காங்க. மதியம் ரியாஸ் அவர்களுமே ஒரு வாய்ஸ் வந்து போட்டிருந்தார், தலைவர் ரொம்பவே நல்லா இருக்கார், யாரும் வந்து வதந்திகளை நம்ப வேண்டாம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தார். அதுதாங்க அங்கே வதந்தி தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்குது. நேற்றுலேருந்து பல நியூஸ் ரஜினி முடியாமல் இருக்கார், அப்படி இருக்கார், இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இதுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. இங்கே பொறுத்தவரை ரஜினிகாந்த் அவர்கள் பற்றி நெகட்டிவாக போட்டால் தான் நிறைய ஆடியன்ஸ் வந்து கவர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட்லேயே வந்து இங்கே மீடியாலாம் இருக்கானுங்க. வேறு என்ன சொல்கிறது, நம்ம RS பாரதி சொன்ன அந்த வார்த்தை நமக்கு ஞாபகம் வருது. வேறு வழி இல்லை, இவனுங்கள்லாம் வச்சு என்னத்தை நம்ம கிளிக்க போகிறோம் தான் தெரியல. பட் ஓகே, இப்போ தலைவர் ஸ்டேபிள், நல்லா இருக்கார். அண்ணாத்த தீபாவளிக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க. சரிங்களா, ஸோ இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேர்ந்து வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம், மகிழ்ச்சி.